வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். தேர்தல் திருவிழா துவங்கி ஒரு சுவாரஸ்யமான களமாக மாறி இருக்கிறது தமிழ்நாடு தேர்தல் களம். 35 தொகுதிகளில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. திமுக தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை நேற்று அறிவித்தது. இன்று தன்னுடைய தேர்தல் அறிக்கையை 100 அம்சங்களோடு வெளியிட்டிருக்கிறது. சேது கால்வாய் திட்டம் நிறைவேற்றம், புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து உள்ளிட்ட 100 அம்சங்களை உள்ளடக்கிய தேர்தல் அறிக்கை. பல அம்சங்கள்ல அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையும் சரி, திமுகவுடைய தேர்தல் அறிக்கையும் சரி ஒத்து போகின்றன. இதுல புதிய பல அம்சங்களும் இருக்கின்றன. இவையெல்லாம் விவாதத்துக்கு வந்திருக்கிறது. இதை விரிவாக இன்றைய நிகழ்ச்சியில விவாதிக்க இருக்கின்றோம். அதிமுக ஒரு பக்கம் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஒப்பிடுவோம், விவாதிப்போம். இதற்கு முன்பாக ஒரு சிறிய தொகுப்பை காணலாம். அதிமுக தேர்தல் அறிக்கையை தொடர்ந்து திமுக தேர்தல் அறிக்கையும் தற்போது வெளியாகியுள்ளது. அதிமுகவின் தேர்தல் அறிக்கை செங்கோட்டையில் உள்ள சிம்மாசனத்தை குறிவைப்பதாகவும், அதே சமயம் தமிழக மக்களின் அத்தனை விதமான ஆசை அபிலாசைகளை உள்ளடக்கியதாகவும் இருந்தது. குறிப்பாக தனித்தமிழ் ஈழத்திற்கான வாக்கெடுப்பு போன்ற இந்திய அரசின் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்ட வாக்குறுதிகளை தந்தது. மொத்தத்தில் தமிழ் தேசிய ஆர்வலர்கள் தொடங்கி பாஜக வரையிலான அத்தனை கட்சிகளின் அடிநாத கோரிக்கைகள், கொள்கைகளை பிரதிபலிப்பது போல் சகல விதமான அஸ்திரங்களையும் பிரயோகித்திருந்தது அதிமுக அறிக்கை. குறிப்பாக கருப்பு பண மீட்பு, உறுதியான வெளியுறவு கொள்கை, தீவிரவாதத்தை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குதல், ராணுவ பலத்தை அதிகரிப்பது போன்றவை பாஜக வாக்காளர்களை கூட அதிமுக பக்கம் இழுப்பது போல் அமைந்திருந்தது. அதே சமயம் திமுகவின் அறிக்கையில் தனி ஈழம் இல்லை. ஆனால் வெளிநாட்டு தூதர்களாக தமிழர்களை நியமிப்பது தொடங்கி வழக்கம் போல் கச்சத்தீவு, சேது சமுத்திரம், திராவிட இயக்கத்திற்கே உரித்தான இடஒதுக்கீடு தொடர்பான விரிவான பார்வைகள் வெளிப்பட்டுள்ளன. குறிப்பாக அகில இந்திய அளவில் சுயமரியாதை திருமண சட்ட அமலாக்கம், இத்துடன் வங்கி ஊழியர்கள் தொடங்கி உப்பள தொழிலாளர்கள், மீனவர்கள் வரை யாரையும் விட்டு வைக்காமல் அனைத்து பிரிவுகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதமாக 100 அம்சங்களை கொண்ட விரிவான அறிக்கையை தந்துள்ளது திமுக. அதிலும் பெண்களை கவரும் விதமாக 10 லட்சம் பெண் மக்கள் நல பணியாளர்கள் நியமனம், மத்திய அரசு வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு 30% என விரிந்த வலையை வீசியுள்ளது திமுக. பொதுவாக தேர்தல் அறிக்கைகளை கவனத்தில் கொண்டு வாக்களிப்பவர்கள் எத்தனை சதவீதம்? தேர்தல் அறிக்கைகள் கட்சிகளின் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிறதா? தேர்தல் அறிக்கை என்பது மக்களை கவருவதற்காக தீட்டப்படுபவை மட்டும்தானா? அல்லது அந்தந்த கட்சிகளின் உண்மையான அடையாளம் தானா? ஜனநாயக திருவிழாவான தேர்தல் காலத்தில் கட்சிகள் நிறைவேற்ற வேண்டிய சடங்குகளில் ஒன்றா? அல்லது சகல தரப்பு மக்களின் பாலும் பரிவுடன் காட்டப்படும் உண்மையான அக்கறையா? திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 தேர்தல் அறிக்கையும் நம்மிடையே இருக்கின்றன. இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கின்றோம். இதையே இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே இணைகிறார்கள் பத்திரிகையாளர் திரு கார்த்திகை செல்வன், நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழக பேச்சாளர் பிரசன்னா அவர்கள் இணைகிறார், நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல இந்திய குடியரசு கட்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு சேகு தமிழரசன் அவர்களும் இணைகிறார். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நான் திரு கார்த்திகை செல்வன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். 2 கழகங்களும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். பல விஷயங்கள்ல 2 பேருக்கும் கருத்து ஒற்றுமை இருக்கிறது. பல புதிய அம்சங்களும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில இடம்பெறுகிறது. எங்க 2ம் வேறுபடுகிறது? எங்க எப்படி பார்க்கறீங்க? ஒப்பீட்டளவுல 2 அறிக்கைகளும் எப்படி பார்க்கறீங்க? நிச்சயமா தேர்தல் அறிக்கைங்கிறது இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக ஆகிட்டு இருக்குது. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி நேரடி போட்டியாக களம் காண்கின்ற 2 திராவிட கட்சிகளும் 35 இடங்கள்ல நேரடியாக மோதுகின்ற இந்த ஒரு சூழல்ங்கிறது பாராளுமன்ற தேர்தல் என்பதை தாண்டி அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சட்டமன்ற தேர்தல் மாதிரியான ஒரு உணர்வையும் கூட கொடுத்துருது. ஏன்னா 2 திராவிட கட்சிகளும் எந்த தேசிய கட்சியினுடைய துணையும் இல்லாமல் நேரடியாக சந்திக்கின்ற ஒரு களமாக, ஒரு வித்தியாசமான ஒரு களமும் கூட.
அதுல இந்த தேர்தலுடைய வெற்றிங்கிறது ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இப்போ ஏடிஎம்கே சீஃப் பொறுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பிரதமர் வேட்பாளராக தன்னை அவர் முன்னிறுத்தலனாலும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. இந்த பக்கம் திமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்த தலைமுறையினுடைய தலைவராக இருக்கின்ற ஸ்டாலின் வந்து இதை முழுமையாக எடுத்து செல்லும் போது அவருக்கும் இது ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரியான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இந்த தேர்தல் அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்குது. தேர்தல் அறிக்கையில திமுகவோட அறிக்கையை பார்க்கும்போது ஏன்னா அவங்களுடைய அந்த அணி என்பது சிறுபான்மையினர் தலித் அமைப்புகளை கொண்டதாக ஒரு அணியாக இருக்கின்ற பட்சத்துல ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் மையமாக வச்ச நிறைய திட்டங்களை இதுல பார்க்க முடியுது. அவங்களுடைய திமுகவினுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து சொல்லப்படுகின்ற பல்வேறு விஷயங்கள், அது ரிசர்வேஷன் ஆகலாம் அல்லது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் ஆக்டா இருக்கலாம், இந்த மாதிரியான பல்வேறு இதே அம்சங்கள் 2009 தேர்தல் அறிக்கையிலும் இருந்திருக்கிறது, அதுக்கு முன்னியும் இருந்திருக்கு. அப்படிங்கும்பொழுது இடைப்பட்ட காலத்துல என்ன ஆச்சு, அது செய்ய முடியலையா? ஏனென்றால் ஒரு அரசாங்கத்துல திமுக அங்கம் வகித்திருக்கிறது 8 ஆண்டுகளுக்கு மேல. இந்த கேள்விகளும் எழுதுறது இல்லையா? நிச்சயமா 10 ஆண்டுகள் இருந்திருக்காங்க, 9 ஆண்டுகள் அந்த ஆட்சியில் இருந்திருக்காங்க. யூபிஏ 2 கடைசி ஆண்டுல மட்டும்தான் வெளியேற்றிருக்காங்க. அப்படிங்கும் போது 2009 கொடுக்கப்பட்ட பல்வேறு தேர்தல் அறிக்கையினுடைய பல்வேறு அம்சங்கள்ல சில அம்சங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது யூபிஏ 2 லார்ஜர் அலையன்ஸ்ல சொல்றேன். அது திமுகவோட தேர்தல் அறிக்கையாக இல்லாமல் அது யூபிஏ 2 தேர்தல் அறிக்கையாகவும் இருந்ததுல இருக்கிறது. அதுல நீங்க சொல்ற மாதிரி இந்த குறிப்பா இந்த திட்டங்கள் எல்லாம் இப்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் ஆக்ட் அப்படிங்கறது வந்து அகில இந்திய அளவுல கொண்டு வரணும் அப்படின்ற இந்த இதை வந்து இவங்க முன்னாடியே கூட செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்க முடியும். சிறுபான்மையினர் நலனாகட்டும், மீனவர்களுக்காக தனியா ஒரு துறை நாங்க தொடங்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் எல்லாம் இந்த 10 ஆண்டுகள் செய்திருக்க முடியும். 10 ஆண்டுகள் மட்டுமே இல்ல, அதுக்கு முன்னாடி 5 ஆண்டுகளும் இருந்தாங்க. கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக 14 ஆண்டுகள் மத்தியில் இருக்கும்போது திமுக இந்த மாதிரியான விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் இருக்கும். அதிமுகவுக்கு இருக்கிற முக்கியமான ஒரு அட்வான்டேஜா பாத்தீங்கன்னா அவங்க வந்து தொடர்ச்சியாக மத்திய அரசுல அங்கம் வகிக்கவே இல்லை. அதனால மத்திய அரசாங்கத்தை தாக்குவதோடு சேர்த்து திமுக அங்கம் வகித்த மத்திய அரசாங்கம் ஏன் இதையெல்லாம் செய்யவில்லை இத்தனை ஆண்டுகள்ல? இப்ப இவங்க 100 விஷயங்களை பட்டியலிடும்போது இந்த 100ல 50யாவது இதற்கு முன்னாடியே செய்திருக்கலாமேங்கிற ஒரு கேள்வியும், அந்த கேள்விதான் பிரச்சனை எதிர்கொள்ளணும். 50யாவது செஞ்சிருக்கலாமே அப்படின்னு. 100மே நல்ல விஷயம்னு பல பேர் பார்ப்பாங்க. ஆனா இந்த 100ல நீங்க எதெல்லாம் வேணும்னு சொல்றீங்களோ அது நிறைவேறல அப்படின்னா அதுக்கான பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகமும் ஏற்கணும் இல்லையா? நிச்சயமா உங்க கேள்விக்கும் மரியாதைக்குரிய நண்பர் கார்த்திகேயனுடைய கேள்விக்கும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல தொடக்கத்தை சொல்லுகிற போது அஇஅதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க தொடர்ச்சியாக அஇஅதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கைகளை தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்து பார்க்கிற போது அறிக்கை பிரமாதமாக இருக்கும். ஆனால் செயல்பாட்டளவில் 1% செய்திருக்கிறார்களா என்று கேட்டால் நாங்கள் கூட்டணியில் இல்லை என்று சொல்லுவார்கள், அல்லது ஆட்சி பீடத்தில் இல்லை என்று சொல்லுவார்கள். அந்த வகையில தான் பிரமாதமான தேர்தல் அறிக்கை இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அடுத்து நான் சொல்ல இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் அவர்கள், எங்கள் மரியாதைக்குரிய TR பாலு அவர்கள், மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, மரியாதைக்குரிய ராஜா உள்ளிட்ட குழுவினர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அற்புதமான தேர்தல் அறிக்கை தயார் செய்திருக்கிறார்கள். நீங்க அதாவது தேர்தல் அறிக்கை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில நீங்க வந்து இது வந்து நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் அறிக்கை, சட்டமன்ற தேர்தல் அறிக்கை என்பது வேறு, நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை என்பது வேறு. நீங்க கேட்ட மாதிரி இது எல்லாம் 50% செஞ்சிருக்கணுமே அப்படிங்கிறப்போ இந்தியாவினுடைய ஒரு அங்கமாகத்தான் தமிழகம் இருக்கிறது. அந்த ஒரு அங்கத்தினுடைய ஒரு மாநிலத்தினுடைய ஒரு கூட்டணி இயக்கமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கிறது தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதமர் வந்து இந்தியாவை ஆளவில்லை. ஆனால் எங்களுக்கு எந்த திட்டம் அந்த பிரியாரிட்டி பேசிஸ் என்று சொல்வார்கள். நீங்க இன்னைக்கு இருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை எடுக்கிற போது சமூக நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மதச்சார்பின்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இடஒதுக்கீட்டுக்கு எதிரான சித்தாந்தத்தை தூக்கி குப்பையில் போட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். இது எல்லாத்தையும் வரலாற்றுல நீங்க பாத்தீங்கன்னா VP சிங் காலத்துல 27% இடஒதுக்கீட்டை ஒட்டுமொத்தமாக அகில உலக அதே போல என்னெல்லாம் விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். 27% கொடுத்தது பெற்று தந்தது திராவிட முன்னேற்ற கழகம். மண்டல் கமிஷனை தமிழ்நாடு ஒரு அங்கம் தான் நீங்க சொல்ல முடியாது. யூபிஏ அரசாங்கத்துல 9 ஆண்டு காலம் நீங்க அங்கம் வகிச்சிருக்கீங்க. அப்படிங்கும் பொழுது இது செயல்படுத்த முடியல. சிறுபான்மையினர் நலம் சார்ந்தோ இல்ல சோசியல் ஜஸ்டிஸ் சார்ந்தோ இது எல்லாமே கோரிக்கைகள் முன்பு வைக்கப்பட்ட கோரிக்கை 2009 தேர்தல் அறிக்கையில இருந்தது. அது செயல்பாட்டுக்கு வரல அப்படின்னா அதுல ஒரு பகுதி பொறுப்பை இங்க பாருங்க, நீங்க பகுதி பொறுப்புல வைகாரியஸ் லைபிலிட்டியே நாங்க ஏத்துக்கிறோம், நாங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். ஆனா அது எந்த அடிப்படையிலனா இன்னைக்கு எங்களுடைய இயக்கத்தினுடைய அடிப்படை சித்தாந்தம், அதாவது நீங்க எடுத்த உடனே ஒருத்தருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேவைகள் இருக்கும்.
படிப்படியான தேவைகள் இருக்கும். இதுல 100ஆவதா இருக்கிற ஒரு தேவை முதல்ல வேணுமா அப்படின்னா அது இல்ல. எங்களுக்கு முதல் தேவை கூட்டாட்சியும் மதச்சார்பின்மையும் சமூக நீதியும் தான். அதுதான் முதல் ஆர்டரிக்கல்ல வருது. ஆக அதை வலியுறுத்துவதற்கு அதுல என்னென்னலாம் பிரியாரிட்டி டாப் பிரியாரிட்டிஸ் இருக்கோ அதை கொண்டு வந்திருக்கோம். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். விபி சிங் பீரியட்ல 27% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு மன்மோகன் சிங்ல ஐஐடி நம்முடைய ஐஐஎம் ஐஐடி என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய பொறியியல் கல்வி நிறுவனங்கள்ல இடஒதுக்கீடு கொண்டு வந்தது எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம். ஆக எங்களால் என்ன முடியுமோ இன்றைக்கு இந்த ஆண்டுல இந்த கடைசி யூபிஏ என்று சொல்லப்படுகிற இந்த திட்டங்கள்ல தமிழகம் முழுக்க தேசிய நெடுஞ்சாலைகள் யார் கொண்டு வந்ததுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை, அண்ணன் டிஆர் பாலுடைய சாதனை. இன்னைக்கு பறக்கும் திட்டம் தொழில் வளர்ச்சியிலே வளர வேண்டும் என்றெல்லாம் இவர்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கிறார். ஆனால் தேசிய நெடுஞ்சாலையின் சார்பாக மதுரவாயல் துறைமுகம் சாலைக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து பெருமை கொண்டாடுறீங்க, வாழ்த்துக்கள். ஆனால் செய்யாததுக்கு நிச்சயமாக பெரிய பொறுப்பு அடுத்தடுத்த தேர்தல் வருகிற போது அடுத்தடுத்த செயல் திட்டங்களை செய்வோம் கண்டிப்பா. இது சார்ந்து நான் திரு சேகு தமிழரசன் அவர்கள்ட்டையும் கேட்க இருக்கின்றேன். நேர்களாகிய நீங்களும் உங்களுடைய பார்வைகளை குறுஞ்செய்தி வாயிலாக பதிவு செய்யலாம். திமுக அதிமுக 2 தேர்தல் அறிக்கை பற்றி உங்களுடைய கருத்தையும் கேட்டிருக்கின்றோம். குறுஞ்செய்தி வாயிலாக பதில் அனுப்புங்கள். இதுல முரண்பாடுகள் இருக்கிறதா? அதிமுக அறிக்கையை விட மேலும் நிறைய அம்சங்கள் இதில் இருக்கின்றதா? திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கழகங்களும் தங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு விட்டன. தேர்தல் வேட்பாளர்களும் வெளியிடப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அங்கே நேரடியாக 35 தொகுதிகளில் அதிமுக திமுக இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. ஆக இந்த தேர்தல் அறிக்கைகள், இந்த 2 கழகங்களுடைய தேர்தல் அறிக்கைகள் நம்மளுடைய கவனத்தை பெறுகின்றன. ஒப்பிட தோன்றுகிறது. நான் திரு சேகு தமிழரசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். 100 அம்சங்களோடு இந்த தேர்தல் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. பல அம்சங்கள் அதிமுக அறிக்கையோடு ஒத்து போனாலும் கூட நிறைய புதிய அம்சங்களும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதுல வரவேற்கத்தக்க அம்சங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்ல போறீங்களா திரு தமிழரசன்? தேர்தல் அறிக்கையில வரவேற்கத்தக்க அம்சங்கள் இருக்கிறதா இல்லையா என்பது வேறு. ஏனென்றால் எல்லா கட்சிகளுமே அவர்கள் தருகிற வாக்குறுதிகள் என்பது வாக்காளர்களை மக்களை கவர்கிற வகையில அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தருகிற வகையிலே தான் பெரும்பான்மையாக அமையும், அப்படித்தான் சொல்வார்கள். ஆனால் நான் கேட்க விரும்புவது திராவிட முன்னேற்ற கழக அந்த சகோதரர் பிரசன்னா அவர்களை வழக்கறிஞரை கேட்க விரும்புவது எல்லா விதமான செயல்பாடுகள் இங்க இருக்கிற சாலை போடப்பட்டதுக்கெல்லாம் தாங்கள் தான் காரணம், தங்களுடைய மத்திய அமைச்சர் டிஆர் பாலு தான் காரணம் என்று சொல்லுகிற சற்றேறக்கூடிய 14 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சியிலும் அதற்கு பிறகு தேசிய காங்கிரஸ் கட்சியோடு ஒரு 9 ஆண்டு காலம் என தொடர்ந்து மத்திய அமைச்சரவையில பல்வேறு துறைகளை வகித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில 100 அம்சம் என்று சொல்லியிருக்கிற இந்த தேர்தல் அறிக்கையில எத்தனை அம்சங்களை செயல்படுத்த முடியவில்லை, செயல்படுத்தி இருக்கிறது, செயல்படுத்துவதற்கு என்ன முயற்சி செய்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கேள்வி. இப்ப சாதாரணமாக நாங்கள் சுயமரியாதை திருமணங்களை அங்கீகரிப்போம், இதற்கு தேசிய அளவில் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லுகிறவர்களை கேட்கிறேன். கடந்த 10 ஆண்டு காலமாக திருமதி சுப்புலட்சுமியும் திரு நெப்போலியன் அவர்களும் இவர்கள் தானே மத்தியில சமூக நலத்துறை அமைச்சராக இருந்தார்கள். யார் இவர்களை தடுத்தது? இவர்கள் இதுவரை குரல் கொடுத்திருக்கிறார்களா? இது குறித்து பேசி இருக்கிறார்களா? வாய் மலர்ந்திருக்கிறார்களா? இல்லையே. ஆக இதுவரையில யார் இவர்களை தடுத்தது? இப்போ மிக பிற்படுத்தப்பட்டோருக்காக, அவருடைய இடஒதுக்கீட்டிற்காக, அவருடைய பின்னடைவுக்காக இதற்கெல்லாம் மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று சொல்லுவதை நான் கேட்கிறேன். இது மாநில சுயாட்சி கொள்கைக்கு எதிரானது அல்லவா? மிக பிற்படுத்தப்பட்டோர் என்பது மாநில அரசின் வரையறை. மிக பிற்படுத்தப்பட்டோரை யார் வரையறுப்பது? அது மாநில அரசினுடைய அதிகாரம், மத்திய அரசினுடைய அதிகாரம் அல்ல. தாழ்த்தப்பட்டவர்கள் யார் என்று அடையாளம் காண்பதை, அவர்களுக்குரிய மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகள் எடுப்பதை, அவருடைய உரிமைகளை பாதுகாப்பதுதான் மத்திய அரசு வைத்திருக்கிறது. அது அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படையில். ஆக பிற்படுத்தப்பட்டோர் நலனை மத்திய அரசுக்கு தாரை வார்த்து கொடுப்பதற்கு மாநில சுயாட்சி பேசுகிற திமுக முன் வந்திருக்கிறதா? சில கேள்விகளை கேட்டிருக்கீங்க திரு பிரசன்னா கிட்ட முடியும். திரு பிரசன்னா சில கேள்விகள் உங்கள் முன்னால் முரண்பாடுகள் நிறைய நிறைவேறுகிறது. தேர்தல் அறிக்கை என்பது பழைய மொந்தையில் புதிய கல். அப்படியா பிரசன்னா? பழைய மொந்தையில் புதிய கல். நான் அந்த விமர்சனத்தை தான் ஒன்றொன்றா நம்ம எடுத்துட்டு போவோம். பிரசன்னா, திமுகவினுடைய நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை என்பது
புதிய பானையில் பழைய கல் என்று சொன்னார். எனக்கு நன்றாக தெரியும் மரியாதைக்குரிய சேகு தமிழரசன் அவர்களுடைய சித்தாந்த தொலைநோக்கு பார்வை. இன்றைக்கு அம்மையார் எப்படியெல்லாம் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார், அவர் இந்த சமூகத்திற்கு எப்படி இஞ்சி இருக்கிறார் என்று அதை விட்டு நான் நேரடியாக அவருடைய கேள்விக்கு வருகிறேன். 10 ஆண்டு காலம் இருந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற போது 10 ஆண்டு காலத்தில் நான் மீண்டும் முந்தைய ஆட்சி நிச்சயமாக 10 ஆண்டுகளில் இருக்கிற எல்லாம் நான் முடிச்சிடறேன். மத்திய அரசுல 14 ஆண்டு காலம் இருந்திருக்கு. நான் முடிச்சிடறேன். என தொடர்ச்சியாக மாநிலத்திற்கு எந்தெந்த விஷயங்கள் எதிராக செயல்பட்டுகிறதோ அந்த விஷயங்களை அறவே ஒடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அண்ணா சொன்ன மாதிரி மிகவும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறையினுடைய சார்பாக நீங்க கொண்டு போய் மத்தியத்துல கொடுத்து உரிமையை தார பார்க்கிறீங்க அப்படின்னாங்க. தயவு செய்து என்னிடத்திலே அந்த அறிக்கை இருக்கிறது, அந்த அறிக்கையை அவர் படித்து பார்க்க வேண்டும். நான் அதிமுகவினுடைய அறிக்கை படித்து விட்டு பேசுகிறேன், நீங்கள் அறிக்கை படித்து விட்டு பேச வேண்டும். மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான அந்த நல உரிமைகளை கொண்டு போய் சேர்ப்பது என்பது அந்தந்த மாநிலங்களினுடைய சராசரி விகிதாச்சாரத்தினுடைய அடிப்படையில் கொண்டு போய் சேர்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ டீ கடையில இயக்கம் நடத்தல, மிக தெளிவாக ஆழமாக ஒரு செய்தியை சொல்லுகிற போது அதனுடைய ஏற்ற இறக்கங்களை தெளிவாக மாநிலங்களின் வாரியாக விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக மேலும் சில முரண்கள் சுட்டிக்காட்டப்படுது. இப்போ சில்லறை வர்த்தகத்துல அந்நிய நேரடி முதலீடு வேண்டாம் அப்படிமோ இல்ல என்ன நிலைப்பாட்டை நீங்க எடுத்தீங்க? நீங்க ஓட்டு போட்டுதான் சில்லறை வர்த்தகத்துல அந்நிய நேரடி முதலீடு சில மாதங்களுக்கு முன்பாக நிச்சயமா இதுல ஓட்டளிச்சிட்டோம் அப்படிங்கறது இல்ல. அந்த சில்லறை வணிகத்தினுடைய FDI அறிமுகத்தின் போது தலைவர் கலைஞர் அவர்கள் அதை எதிர்த்தார். ஓட்டு ஆதரிச்சு போட்டீங்க, எதிர்த்து போட்டீங்க, அதை எதிர்த்தார். ஒவ்வொரு கொள்கைக்காகவும் ஒரு ஆட்சியினுடைய அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தங்கள்ல ஒன்று தெளிவான பார்வையில் தெளிவான நீண்ட நெடிய ஆட்சி, ஒரு நிலையான ஆட்சி கொடுக்க வேண்டும் என்பது இன்னைக்கு மட்டும் எதிர்க்கல, அன்னைக்கும் எதிர்த்தோம். இந்த கொள்கையினுடைய சார்ந்த ஒரு சில காரணங்களுக்காக ஒரு ஆட்சி கவிழ்க்கப்பட்டுவிடக் கூடாது. நிச்சயமா அதற்கான வாய்ப்பு நாங்கள் கொடுத்தோமே தவிர எங்களுடைய உங்களுடைய ஓட்டோடு தான் நீங்க எதிர்த்து பேசிருக்கலாம். ஆனா FDIக்கு ஆதரவா வாக்களிச்சீங்க. ஆகிய காரணத்தினால தான் வந்தது. அப்சென்ட் செஞ்சிருக்கலாம், வெவ்வேறு முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை ஆதரித்தது திமுக. நிச்சயமாக நான் திரும்ப சொல்றது, அதற்கு தலைவர் கலைஞர் தெளிவான விளக்கத்தை கொடுத்தார். ஏன் நாங்கள் எதிர்க்கிறோம், கொள்கை அளவில் இன்னைக்கு FDI நாங்கள் எதிர்க்கிறோம் என்று இன்னைக்கு நாடாளுமன்ற அறிக்கையிலே சொல்லி இருக்கிறோம். அதைத்தான் அவர்கள் தீர்மானமாக கொண்டு வந்த போதும் அதை எதிர்த்தோம். வாக்களிப்பது என்பது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு நிலையான ஆட்சியும் நிலையான கொள்கை சித்தாந்தமும் வேண்டும் என்பதன் அடிப்படையில் வருத்தத்தோடு நாங்கள் வாக்களிக்கிறோம் என்பதை தலைவர் கலைஞரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தெளிவாக பதிவு செய்தார்கள். நீங்க இவங்கள மாதிரி ஒரே நாள்ல திமுகவினுடைய ஆட்சியை கல, இரண்டாவது கருணாநிதியை கைது செய், உடனே நான் ஆதரவு கடிதம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அரசியல் ஆட்சிகளுக்காக நாங்கள் ஆட்சி விடல உட்கார். மம்தா பானர்ஜி ஆகட்டும், இடதுசாரிகளாகட்டும், அங்க எடுத்த நிலைப்பாடு என்பது என்ன, நீங்கள் எடுத்த நிலைப்பாடு என்ன? நிச்சயமா இஷ்யூ பேஸ்டா நாங்கள் எதிர்ப்போம். ஆனா வாக்களிக்கும் போது ஆதரவா வாக்களிப்போம். முரண்பாடுகள் ஹைலைட் ஆகுது. அது இந்த தேர்தல் அறிக்கையில இன்னும் அது ஒரு கேள்வியா அவங்க எதிர்த்து ஒரு நிலைப்பாடு எடுக்கும் போது எழுவது இயற்கையா? FDI பொறுத்த வரைக்கும் திமுக நிலைப்பாட்டுல ஒரு பிளிப் பிளாப் இருந்ததை யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா ஆரம்பத்துல கடுமையாக அவங்க தான் எதிர்த்தாங்க. வாக்கெடுப்பு வரும்போது இவர் சொன்ன மாதிரி ஒரு வருத்தத்தோடு நாங்கள் இதை ஆதரிக்கிறோம், ஏன்னா ஒரு செக்குலர் கவர்மெண்ட் இருக்கணும், வேற மதவாத சக்திகள் வந்துடக்கூடாதுன்னு அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லி அது நீடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு நீங்க இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக நம்ம இவங்க ஆதரவை விலக்கிய போது அதே அப்ளை ஆகும் தானே, அதே செக்குலரிசம், அதே மதவாத சக்திகள் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு நிலையும் கூட வரும். அதனால ஆதரிக்கிறதுக்கும் எதிர்க்கிறதுக்குமான காரணங்களை இவங்க சொல்லலாமே தவிர அதுல திமுகவினுடைய நிலைப்பாட்டுல முரண்பாடு இருந்ததுங்கிறத மறுக்க முடியாது. மற்ற விஷயங்களையும் கூட பாத்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் தாண்டி நான் 2 விதத்திலையும் பொதுவான ஒரு விஷயம் பார்க்கணும்னு நினைச்சேன். 2 தேர்தல் அறிக்கைகளுமே நிறைய நீங்க சொன்ன மாதிரி கவர்ச்சிகரமான நிறைய அறிவிப்புகளும் அல்லது சமூக நீதி சார்ந்த பல்வேறு விஷயங்களும் இருந்தாலும் கூட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம 2-3 நாட்களுக்கு முன்னாடி யுனிசெஃப் வெளியிட்ட ஒரு கருத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட இந்தியாவில் 65 கோடி பேர் இன்னைக்கு கழிப்பறை வசதி இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க ஒரு பொது வெளியில தான் கழிப்பறை வசதியை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்றாங்க. இந்த 2 அறிக்கைகளிலுமே கூட அடிப்படையாக
குறைந்தபட்சம் எல்லோருக்கும் கழிப்பறை வசதியை செய்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டங்கள், பேசிக்கான நீட்ஸ் எல்லாம் வந்து தேவையா இருக்கு. ரெண்டு பேருமே வந்து வீட்டு வசதி திட்டங்களை சொல்லியிருக்கிறாங்க. திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையும் சொல்லுது, அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையும் சொல்லுது. அது மாதிரி மற்ற விஷயங்கள் சொல்லும்போது அடிப்படை தேவையான இந்த விஷயமும் கூட கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய பொறுத்த வரைக்கும் கணிசமானவர்கள் வந்து ஓபன் டிஃபிகேஷன் செய்றாங்கிறது. அதனாலதான் வந்து 16 லட்சம் பேர் வந்து வருடத்திற்கு இறந்து கொண்டிருக்கிறார்கள் வயிற்றுப்போக்கினால. அதற்கு முக்கியமான காரணியாக ஒன்று இதுவாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு தேவை அப்படிங்கிறது இன்னொன்னு. இந்த தேர்தல் அறிக்கைகள்ல பொதுவா பாத்தீங்கன்னா கவர்ச்சிகரமான தேர்தல் அறிக்கைங்கிறது வந்து கடந்த 2006 தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய பிரபலமாக கவர்ச்சி அம்சங்கள் நிறைய இருக்கிறதோ. கொள்கை சார்ந்த விஷயங்கள்ல வந்து நீங்க தொடர்ச்சியா எல்லா தேர்தல் அறிக்கைகளையும் இடம்பெறுகின்ற ஒரு விஷயமாக இலங்கை தமிழர் பிரச்சனையும் அல்லது மீனவர் பிரச்சனையும் அல்லது இந்த விஷயங்கள்லாம், அப்புறம் மகளிருக்கான இடஒதுக்கீடு, இதெல்லாம் வந்து தேர்தல் அறிக்கையில இடம்பெறுதே தவிர ஏன் நடைமுறைக்கு வர மாட்டேங்குதுங்கிறது ரெண்டு கட்சியுமே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில். இப்போ இதுல வந்து இலங்கை தமிழர் விவகாரமாகட்டும் இல்ல கச்சத்தீவாகட்டும், அதிமுக என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறதோ அதே நிலைப்பாடு தான் திமுக. அதுல திமுகவை நோக்கிய விமர்சனங்கள் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா திரு தமிழரசன்? திமுக அவருடைய தேர்தல் அறிக்கையில கச்சத்தீவை பற்றி சொல்வதற்கோ அல்லது இதை போல சில்லறை வணிகத்தை பற்றி சொல்வதற்கோ அல்லது வேறு செய்திகளை சொல்வதற்கோ பல அவருடைய அந்த வாக்குறுதியில அதை சொல்லுவதற்கே அவர்களுக்கு ஒரு தார்மீக உரிமை இல்லை. 10 ஆண்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இப்ப தனியார் துறையில இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்றாங்க. தனியார் துறையில இடஒதுக்கீடுக்காக 10 ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையிலே இதை வைத்தது. கடந்த 5 ஆண்டு காலத்துக்கு முன்பும் தேர்தல் அறிக்கையிலே ஐக்கிய காங்கிரஸ் கட்சி, அந்த கூட்டணி கட்சியுடைய தலைமையாக இருந்த காங்கிரஸ் கட்சி அதை வைத்தது. 10 ஆண்டு காலமாக இதை காங்கிரஸ் கட்சி சொல்லிக்கொண்டே இருந்ததை தவிர அது குறித்து ஒரு சின்ன அசைவை கூட நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி முன்வைக்கவில்லை. திமுக அதுக்காக ஒப்புதல் தந்து அதை ஆதரித்து தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை வழக்கத்துக்கு மாறா நாடாளுமன்றத்தில் வைக்காம நாடாளுமன்ற மேலவையில வச்சு அது அங்கேயே கிழித்தெறியப்பட்டு நாடாளுமன்றத்தில் வச்சு சொல்லுக்கும் செயலுக்குமான முரண்பாடுங்கிறது அதிமுக அறிக்கையில இல்லவே இல்லையா? வாய்மூடிதானே கிடந்தது. சொல்லுக்கும் மௌனம் சாதித்ததே இதுவரையில திமுக பேசியது. சொல்லுக்கும் செயலுக்குமான முரண்பாடு அதிமுக அறிக்கையில இல்லவே இல்லையா திரு தமிழரசன்? நான் சொல்றேன். இல்ல அவர் தான் பதில் சொல்லணும் திரு தமிழரசன். இல்ல இதை போன்ற திமுக இப்போது இதையெல்லாம் பேசுவதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? என்னுடைய கேள்வி இப்ப அதிமுகவை மையப்படுத்தியது. திமுக பற்றி 15 ஆண்டு காலமாக பதவி சொல்லுக்கும் செயலுக்குமான முரண்பாடு, சொல்லுக்கும் செயல்களுக்கு ஆதரவாக பல்லக்கு தூக்குற வேலையை திமுக கொடுக்கிற வேலையை திமுக இந்த மாதிரியான முரண்பாடு அதிமுக அறிக்கையில இல்லவே இல்லையா? யார் எந்த காலத்தில் கச்சத்தீவு விட்டுருங்க. திமுக ஆட்சியின் போதா அண்ணா திமுக ஆட்சியின் போதா? அப்போது யார் ஆட்சியில் இருந்தவர்கள்? இல்ல எப்படி திமுக எந்த முரண்பாடுமே என்னுடைய கேள்வி நீங்க தவிர்க்கிறீங்க. நாடாளுமன்றத்தில் அதற்கு குரல் எழுப்பினார்கள். இல்ல என்னுடைய கேள்வியை தவிர்க்கிறீங்க. என்னுடைய கேள்வியை தவிர்க்கிறீங்க. இந்த நடவடிக்கைகள் எல்லாம் மாநிலத்தில் இருக்கிற என்னுடைய கேள்வியை தவிர்க்கிறீங்க. நம்ம பேசுறது அவருக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். வில் கெட் பேக் டு அதிமுக அறிக்கையில முரண்பாடுகள் எதுவும் இல்லையா சொல்லுக்கும் செயலுக்கும்? அதிமுக இப்போதுதான் மிக தெளிவாக ஒரு தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ஆட்சிக்கு வருகிற அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்தால் நாங்கள் பங்கு பெறுகிறேன், எங்களால் அமைகிற ஒரு ஆட்சி உருவானால் இதையெல்லாம் செய்வோம். உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயத்தை எடுக்கிறேன். அவங்க வந்து ஏற்கனவே ஒண்ணு அவங்க மத்திய ஆட்சியில பங்கு பெறல, மத்திய காலம் கூட இல்ல. சரி, மத்திய ஆட்சியில பங்கு பெற்று செய்யக்கூடிய விஷயங்களை தாண்டி கட்சி அளவுல செய்யக்கூடிய விஷயங்களுக்கு வலிவான நாடாளுமன்ற கட்சி அளவுல செய்யக்கூடிய விஷயங்கள் உதாரணத்துக்கு 33 வாய்ப்பு மக்களால் உருவாக்குறது. தமிழரசு நீங்க கேள்வி எடுத்துக்கணும். 33% இடஒதுக்கீடு அதிமுக பெண்களுக்கான இடஒதுக்கீடு வரவேற்கிறது. அதுதான் தேர்தல் அறிக்கையில இடம்பெற்றக்கூடிய விஷயம் இல்லையா? ஆமா. அது ஏன் கட்சி அளவுல வேட்பாளர்களுக்கு பார்லிமெண்ட் வேட்பாளர்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கறத தவிர்க்கிறது யார், தடுக்கிறது யார்? Who stops? இப்ப நான் வந்து திரு உங்க ஹரிகரன் நான் சொல்றேன், இந்த நாடாளுமன்ற தேர்தல் பட்டியலில் 3 பேர் அப்போதும் திமுகவை விட ஒரு இடம் அதிகமாக தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பட்டியலில் இருக்கு. நாடாளுமன்ற மேலவைக்கு 4 இடம்
நாலு பேர் கொடுத்திருக்காங்க. அவருக்கு திமுக 2 இடம் தான். ஆமா. அண்ணா திராவிட முன்னேற்ற இல்ல, அதுல 10% கொடுத்திருக்கீங்க. மேலவைக்கு 4 இடங்கள் வந்த 10% கொடுத்திருக்கீங்க. 33% கொடுக்கறத தடுக்கிறது யார்? பெண்களுக்கு தந்திருக்கிறது. அது எளிதாக வெற்றி பெறுகிற ஒரு வகை. 33% இடஒதுக்கீடை மேலவையிலேயே சரிபாதியாக தந்திருக்கிறது. 33%க்கு அதிகப்படியாக தந்திருக்கிறது. அப்போது மற்றவர்கள் எல்லாம் பாராட்டினார்களா? திரு பிரசன்னா, நீங்களும் இதே கேள்வி முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு. பிரசன்னா கிட்ட எடுத்துட்டு போறேன். 33% இடஒதுக்கீடு இந்த தேர்தல் அறிக்கையில, முந்தைய தேர்தல் அறிக்கையிலும் நீங்க ஆதரிச்சீங்க. உங்களுடைய குறைஞ்சபட்ச அளவுல உங்க கட்சியில் அதை தடுக்கிறது தலைவர் கலைஞர் தான் அதுக்கான அதிகாரம் படைத்தவர். அப்படிங்கும் பொழுது யார் தடுக்கிறது? 2 பெண்கள் தான் இருக்குன்னு கேள்வியா கேட்கும் போது ஒருவர் இருப்பதே, ஒருவர் ஆட்சியில் இருப்பது பத்தாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில செய்யலாம். உங்கள் கேள்வியை எதிர்கொள்வதற்கு முன்னதாக மரியாதைக்குரிய அண்ணன் சேக்கு தமிழரசன் அவர்கள் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறிக்கைகளை பற்றி குறை சொல்லி கொண்டே வந்தார். இதே நிகழ்ச்சியில் நான் திருச்சியிலிருந்து பேசுகிற போது அண்ணன் சேக்கு தமிழரசனிடம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். மே 3ஆம் தேதி 2000 இந்த தேர்தலின் போது, சட்டமன்ற தேர்தலின் போது, இதே அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில 20 லிட்டர் குடிநீர் கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டிற்கும் கொடுப்பீர்களே என்று முக்கியமாக முதல் பாலிசியா சொன்னவங்க ஏன் அதை செய்யலன்னு சொன்னப்ப சேக்கு தமிழரசன் அவர்கள் ஒரு தெளிவான பதிலை சொன்னார். தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறதெல்லாம் செய்யணுங்கிற கட்டாயம் அவசியம் கிடையாது. இது எங்களுடைய கொள்கை சார்ந்த. நீங்க பேசினப்ப நான் தொடர்ச்சியா பேசல, நான் பதில் சொல்லி முடிக்கணும். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு. இதை சொன்னவர் சேக்கு தமிழரசன் தான். ஆக தேர்தல் அறிக்கை என்று சொன்னால் ஏதோ வாய் மாயாஜாலம் கிடையாது. அதனாலதான் நீங்க சொன்ன விஷயங்கள் நீங்க இன்னைக்கு அவர் சொல்லி இருக்கிற மாதிரி கச்சத்தீவினுடைய இதே தொடர்ச்சியான ஒரு பொய்யை சொல்லிக்கொண்டே மக்களை ஏமாற்றுவது. 2001 தேர்தல் அறிக்கையில, நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையினுடைய அதிமுக சார்பாக பேசுகிற சேக்கு தமிழரசன் அவர்களுக்கு நன்றாக தெரியும் சேது சமுத்திர திட்டம் வேண்டும். அதற்கு அடுத்த நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், எல்லாவற்றிலும் சேது சமுத்திர திட்டம் வேண்டும். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற பதில் மணி என்ன? அது இந்துக்களுடைய மனதை புண்படுத்துது, வேணாலும் நிப்பாட்டுறீங்க. பச்சோரி கமிட்டியை ஏற்றுக்கொண்டு வேணாம். நிச்சயம் மத்திய அரசு நோ இட் இஸ் நாட் சோ. அவர்கள் அபிடவிட்ல என்ன சொல்றாங்க? இந்துக்களினுடைய மனம் புண்பட, ஆகவே நாங்கள் நிறுத்துறோம். மத்திய அரசு அந்த திட்டத்துக்கு ஆதரவாக அபிடவிட் தாக்கல் செய்யவில்லை. கச்சத்தீவு கொடுக்கிற போது திமுக ஆட்சியில் இல்லை. அன்றைக்கு இந்திரா காந்தியினுடைய கொடுங்கரங்களால் அங்கே ஆட்சி இழக்கப்பட்டிருந்தது. அன்னைக்கு அவங்க சுவமோட்டவா கொடுத்ததை தவிர திமுக கொடுக்கல. வெளில போனாரு, அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் வெளியில போனாங்க. இவ்வளவு துரோகத்தையும் செஞ்சுவிட்டு இப்ப நீங்க ஈஸியா கச்சத்தீவை கலைஞர் ஆட்சியில் கொடுத்தார்கள். யாரை ஏமாத்துறீங்க? மக்களை ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு சொல்லி இருக்க எல்லா அதன் பிறகு செய்யலாம். நீங்க சொல்லி இருக்கிற எல்லா திட்டங்களும் மக்களை ஏமாற்றுவதற்கு. சாதாரணமா இங்க இருக்கிறவனுக்கு குடிதண்ணீர் கொடுக்க முடியல, நீங்க ராணுவத்துக்கு பொருளாதாரத்துல பட்ஜெட்ல அதிகமா நிதி ஒதுக்கிறது ராணுவத்துக்கு தான். அது எந்த ஆட்சி வந்தாலும் சரி. நீங்க சொன்ன வார்த்தையில இருந்தே ஒண்ணு வர என்ன சொன்னீங்க? இப்பதான் நாங்க தெளிவாக ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகாரத்துல வரோம், அதனால ஒரு தெளிவான பார்வையில வரீங்கன்னா அப்ப இத்தனை நாள் வெளியிட்ட நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்கு வெளியிட்டீங்களா? ரெண்டு பேருமே வசதியா பெண்கள் நிச்சயமா நீங்களும் அதற்கான பதில நீங்க சொல்றதுக்கு உரிமைங்க. இதை தாண்டி 33% இடஒதுக்கீடை நிச்சயமா இடைவெளிக்கு பிறகு விரிவா இருவருமே அதை பற்றி பேசலாம். 33% இடஒதுக்கீடை திமுக அதிமுக 2 பேரும் வரவேற்கிறார்கள். ஆனால் கேண்டிடேட் லிஸ்ட்ல 33%க்கு பக்கத்துல கூட 2 பேருடைய ஒதுக்கீடும் இல்லை அப்படிங்கறத குறிப்பிட்டாங்க. நேரடியான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது திரு சேகு தமிழரசன். இடைவெளிக்கு முன்னாடி அதற்கான பதில்களை சொல்ல விழுந்தீங்க. குறிப்பாக சேது சமுத்திர திட்டத்துல அதிமுக அன்று ஒரு நிலைப்பாடும் இன்று ஒரு நிலைப்பாடும் எடுக்கலையா, வெவ்வேறு நிலைப்பாடு நீங்க எடுக்கிறது இல்லையாங்கிற ஒரு கேள்வி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு உங்களுடைய பதில் திரு தமிழரசன்? நான் அந்த குற்றச்சாட்டு மட்டும் இல்ல, நம்முடைய தம்பி வழக்கறிஞர் பிரசன்ட் சொல்ற எல்லாவற்றுக்குமே சொல்றேன். ஒரு அதாவது கச்சத்தீவை தாரை வார்த்த போது யார் ஆட்சியில் இருந்தார்கள் என்றால் அப்படியே ஒரு பிடி சோற்றில் ஒரு பூசணியை மறைப்பதை போல அபாண்டமாக பழி சுமத்துகிறார் திரு பிரசன்னா.
அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருந்தது. அது நம்ம சட்டமன்ற குறிப்பேடுகளிலே இருக்கிறது. அதற்கு முன்னும் பின்னும் முதலமைச்சராக திமுக தலைவர் கருணாநிதி தன்னுடைய கருத்துக்களை சட்டப்பேரவையிலேயே பதிவு செய்திருக்கிறார். என்னை கலந்தாலோசிக்கவில்லை என்று இவர் சொல்லுகிறார், கலந்தாலோசித்தோம் என்று பாராளுமன்றத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார். இது அன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பார்வர்ட் பிளாக் கட்சி தலைவர் திரு மூக்கையா போன்றவர்களை எல்லாம் அங்கே பாராளுமன்றத்தில் பேசி பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே இது அப்படியே உண்மைக்கு மாறான ஒரு சரியில்லாத தகவல் ஒன்று. இரண்டாவது, ஒரு தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு கட்சி 100% முழுமையாக நிறைவேற்ற முடியாது என்பதை நான் கடந்த விவாதத்து ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறேன். அதில் நான் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் குடிநீரை பொறுத்தவரையில தமிழகத்தில் இன்றைக்கு இந்தியாவிலேயே குஜராத் மாநிலத்தை விட முன்னணி மாநிலமாக மக்கள் தேவையை பூர்த்தி செய்வதில் தமிழகம் முதல் மாநிலமாக இருக்கிறது. இதுதான் அகில இந்தியாவிலேயே இருக்கிற ஒரு சர்வே. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதில தமிழகத்தில ஒரு சிறந்த முன்னுதாரணமான மாநிலமாக செயல்பட்டு வருகிறது. அது மூன்றாவதாக நீங்கள் கேட்கிற கேள்வி, இப்ப நீங்க கேட்கிற என்ன கேள்வி? சேது சமுத்திர திட்டத்துல வெவ்வேறு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது. சேது சமுத்திரம் என்பது ஒரு கொள்கை அல்ல, சமூக நீதியை போல, அல்லது அது ஒரு திட்டம். ஒரு திட்டத்தை பொறுத்தவரையில அந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் என சொல்வதும், அதை செயல்படுத்துவதில் இருக்கிற பிரச்சனைகளை உணர்ந்து, அதில் இருக்கிற மக்கள் எதிர்ப்பை உணர்ந்து, அதற்கு பின்னாலே அதனுடைய நிலையை மாற்றுவது என்பதும் இது ஒரு நடவடிக்கை தானே தவிர அது ஒரு கொள்கை அல்ல. கொள்கை மாறுபாடு என்பதுதான் ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடாது. இலங்கை விவகாரத்திலையும் அந்த கேள்வி அதைத்தான் நாம் சொல்லுகிறோம். சொன்ன விஷயத்தை அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அந்த திட்டத்தில் இருக்கிறதா என்று பார்க்கிற போது அதிலே பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மீனவ மக்களுடைய எதிர்ப்பு நிலை, அவருடைய வாழ்வு நிலை. அப்போ 2004 அதுக்கு முன்னாடி சேது சமுத்திர திட்டத்துக்கு மீனவர்களும் மக்களும் வரவேற்றாங்க. இல்ல, இன்றைக்கு மீனவர்கள் 2004 மக்கள் வரவேற்றாங்க, பிறகு எதிர்க்கிறாங்க. மீனவர்களுக்காக சில புது திட்டங்கள் வேண்டும் என்று தேர்தல் 2004 தமிழக மக்கள், தமிழக மீனவர்கள் சேது கால்வாய் திட்டத்தை வரவேற்றார்கள், அதற்கு பிறகு எதிர்க்கிறாங்க. அப்படிதானே? மீனவர்கள் வாழ்நிலம் வயாபிலிட்டி இல்ல, 2001 இப்பக்கும் அதுல என்ன வித்தியாசம் ஏற்பட்டது? 2001 வரவேற்பு இருந்ததா, இப்பொழுது எதிர்ப்பு இருக்கு? நாம் இந்த வழியாக பேருந்தை அனுப்புகிறோம், விடலாம் என்று முடிவெடுக்கிறோம். வழியில இருக்கிற அந்த தடத்தில் சில சிக்கல்கள் வரலாம், அதுல பிரச்சனைகள் வரலாம், அது வேறு, அது ஒரு நடவடிக்கை. ஆனால் சமூக நீதி கொள்கையில திமுக எப்படி எல்லாம் செயலாற்றி இருக்கிறது? சில கேள்விகளை வச்சிருக்கீங்க, நான் பிரசன்னா கிட்ட எடுத்துட்டு போறேன். கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் 1974 கைமாறுது, அப்ப திமுக ஆட்சியில தான் இருக்கு. ஏத்துக்கிறீங்க தானே? பட் இங்க என்ன நடக்குதுங்கிறத அன்னைக்கு நடத்தப்பட்ட சட்டமன்ற தீர்மானத்தை நான் பொய் சொல்லலாம், இல்ல அண்ணன் பொய் சொல்லாம இருக்கலாம், நான் பொய் சொல்றதாகவே உத்தேசிச்சு வச்சுக்குவோம். ஆனால் சட்டமன்றத்தில் அன்றைக்கு கச்சத்தீவிற்கு அந்த மத்திய அரசு கொடுக்க கூடாது, எங்களுடைய அதிகாரத்தில் தலைவர் சட்ட அமைச்சர் போனார், அதெல்லாம் வேற விஷயம். இது முக்கியமான விஷயம், இது முக்கியமான செய்தி. இந்த இடத்துல தேவைப்படுகிற போது திமுகவினுடைய தலைவர் கலைஞர் தீர்மானத்தை கொண்டு வருகிற போது அன்றைக்கு அதிமுகவினுடைய தலைவராக இருந்த எம்ஜிஆர் மற்றும் அவரது சகாக்கள் எல்லோரும் தீர்மானத்திற்கு வாக்களிக்காமல் அன்றைக்கு எழுந்து வெளியே போனார்கள். இதுவும் சட்டமன்ற குறிப்பில இருக்கிறது. நாங்கள் அன்றிலிருந்து இன்றைக்கு வரை எதிர்க்கிறோம். இதுதான் உண்மை. கொடுத்தோம் அப்படின்னு கேட்கல. இரண்டாவது, நீங்க கேட்ட கேள்வி சேது சமுத்திர திட்டம் அண்ணன் சொல்றாரு, சேது சமுத்திர என்னன்னா 2001-2004 மீனவர்கள் அவங்களுக்கு தட்டுல தாம்பாளத்தை வச்சு நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னதாகவும் பிறகு அதை மாற்றினா இது என்ன அவர் என்ன சொல்றாரு, இது கொள்கை சார்ந்த திட்டம் இல்லை அப்படின்றாரு. எங்களுடைய கொள்கையில 5வதா சொல்லி இருக்கிறது மாநிலத்தினுடைய தொழில் வளர்ச்சி கொள்கை. கொள்கையில சேது சமுத்திர திட்டம் வந்தால் அங்க இருக்கிற தென் மாவட்டங்கள் முழுக்க ஒவ்வொரு மாவட்டமும் ஒரு சிங்கப்பூராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மத்திய அரசாங்கம் அமைத்த கமிட்டியும் சொல்லுது. இன்றைக்கு மற்ற விஷயங்களுக்கும் போவோமே, இன்னும் நீங்க 33% இடஒதுக்கீடுக்கு வரவே இல்லை. தொடர்ந்து அதற்கு
பாக்குறீங்க? இந்த இதுல 2 பேருடைய தேர்தல் அறிக்கையிலையும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து 2 பேரும் ஒரு குறிப்பிட்ட 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அது தங்களுக்கு வசதியான விஷயங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. குறிப்பான விஷயங்கள்ல இலங்கை தமிழர் பிரச்சனை, தமிழக மீனவர் நலன், கச்சத்தீவு மீட்பு, தமிழ் ஆட்சி மொழி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகளிர் இடஒதுக்கீடு, இப்படி 10-15 அம்சங்கள் 2 தேர்தல் அறிக்கையிலும் இருக்குது. 2 தேர்தல் அறிக்கையிலும் இது எல்லா வருடங்களிலும் எல்லா தேர்தல்களிலும் இது இடம்பெறுவதாக அமைந்துட்டு இருக்கிறது. நீங்க கவர்ச்சிகரமான திட்டங்களாக அது இலவச லேப்டாப்பாக இருக்கலாம், அல்லது இலவச கறவை மாடுகளாக இருக்கலாம், அல்லது இலவச தொலைக்காட்சி வழங்குவதாக இருக்கலாம், இதெல்லாம் செயல்படுத்த முடிகிறது. ஆனால் கொள்கை சார்ந்து ஒரு நீண்ட கால அடிப்படையில் இது ஏன் இவ்வளவு காலமாக தொடர்ச்சியாக தேர்தல் அறிக்கையில மட்டுமே இடம்பெறுவதாக அமைக்கப்பட்டிருக்கிறது? 2 பேருமே பிரசன்னா கிட்ட தான் கேட்கணும். 33% ரிசர்வேஷன் ஏன் உங்க கட்சி அளவுல 5% அளவுக்கு தான் கொடுத்திருக்கீங்க, அவங்களா 10% கொடுத்திருக்காங்க. அதுக்கான கேள்வி கேட்கும் போது ஒரு பெண் ஆட்சியில் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பதில சொல்கிறார் திமுக தலைவர். ஏன் கட்சி அளவுல உங்களுக்கு கொடுக்கறதுல எது தடுக்கிறது? நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் உள்ளாட்சித்துறையினுடைய 33% இடஒதுக்கீடு கொடுத்தார். பெண்களுக்கான எல்லா இடஒதுக்கீட்டையும் நீங்கள் பார்த்து கொண்டு வரப்பட்டது. இல்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் எல்லாமே செஞ்சோம். இன்றைக்கும் மத்திய அரசுல அதற்கான தீர்மானங்கள் வருகிற போது அதை நான் முடிச்சேன். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். எங்களுடைய சாதனையை சொல்லிட்டு நான் பதில் சொல்றேன். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் அண்ணன் மாதிரி ஓட மாட்டேன், நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். ஏன்னா இதுக்கெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கு எங்களுடைய அந்த அறிக்கையில ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வேட்பாளர்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு. நீங்க எத்தனை பேர் நீங்க நாடாளுமன்றத்தில் வேட்பாளர்களுக்கு வேட்புமனு என்று ஒன்று இருக்கிறது. வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு எத்தனை பேர் வருகிறார்கள் என்ற பட்டியலை நீங்க பார்க்கணும். அந்த பட்டியல் குறைவா இருக்கும். ஆர்வம் குறைவில்லை சொல்ற ஒரு விஷயத்துல எங்க நான் வந்து முரண்பட வேண்டியதா இருக்கு அல்லது ஆச்சரியமா இருக்கு. அப்ப அவங்க இந்த கட்சியினுடைய குறைந்தபட்ச செயல் திட்டங்கள்ல பெண்களுக்கான முன்னுரிமை 60 ஆண்டு காலமாக சமூக நீதிக்காக போராடி இருக்கிற ஒரு கட்சியில இத்தனை பெண்களே வரவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் பதிவு பண்றாரு. நீங்க சொல்றது திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதல்ல சொத்துரிமை சட்டத்தை 50-50 கொண்டு வந்தது. அதுதான் எல்லாத்துக்கும் மற்ற விஷயங்கள் இதை பத்தி கட்சி அளவுல கேண்டிடேட் லிஸ்ட்ல கொடுக்கறதுக்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன தடை? நீங்க அரசியல் வேற எங்கேயுமே சொல்றீங்க. நீங்க கேண்டிடேட் லிஸ்ட் சொல்றேன். நீங்க கேட்ட கேள்விக்கு நேரடியான பதிலே சொல்றேன். நீங்க இந்த சமூக அமைப்புல பெண்கள் எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு எந்த அளவுக்கு மாறி இருக்காங்கிறத நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். இவ்வளவு ஆண்டு காலம் அண்ணன் சொல்ற மாதிரி 60 ஆண்டு காலத்துக்கு பெண் எப்படி இருந்தாங்கன்னா ஜாக்கெட் கூட போடுறதுக்கு உரிமை இல்லாம தான் இருந்தாங்க. அந்த நிலையை மாற்றுறது இந்த திராவிட இது வந்து பெண்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா அதற்காக திராவிட இயக்கங்களுடைய பங்களிப்பை யாரும் மறுக்கல. ஆனால் ஏதோ இப்ப வந்து ஒட்டுமொத்தமா அவங்களுடைய கலாச்சாரம் அல்லது மற்ற விஷயங்கள் முன்னேறி இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் முன்னேறல, உலகளாவிய அளவில் முன்னேற்றம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நான் கேட்கறது ஒரு குறைந்தபட்சமாக ஒரு 30% பெண்கள் கூட விண்ணப்பிக்க வர முடியாத அளவுல கட்சி இருக்கிறதா? நீங்க உங்களுடைய அந்த கருத்துல கிடையாது. நீங்க இன்னமும் சொல்லுகிற மாநிலங்களவையில ஒரு இடம் போட்டியாகிற போது அந்த ஒரு இடத்திற்கும் ஒரு மகளிர் நீங்க வந்து குறைந்தபட்ச அளவிலான வேட்பாளர்கள் விண்ணப்பித்திருந்தாலும் கூட அவர்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்திருந்தால் அடுத்த முறை இன்னும் அதிகபட்சமான பெண்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இதுல 2 கட்சிகளுமே தொடர்ச்சியாக நாங்கள் வந்து மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு பணியாற்றும். இது 2 திராவிட கட்சிகள் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் கூட பாத்தீங்கன்னாலும் எல்லா கட்சிகளும் நீங்க பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். பெட்ரோல் டீசல் விலை இதுல வந்து மாற்றம் செய்வோம் அப்படின்னு. பெட்ரோல் டீசல் கொள்கையை நிர்ணயிக்கிறது வந்து கேபினட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ். அதுல அங்கம் வகித்த கேபினட் அமைச்சர்கள் உங்கள் கட்சியை சேர்ந்தவங்களா இருந்திருக்காங்க. ஆக இது சார்ந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகளுக்கு நீங்களும் பொறுப்பு. ஆனா இப்ப வந்து நாங்க அதை மாற்றி அமைப்போம், அடுத்த தேர்தலில் வந்து பெட்ரோல் டீசல் கொள்கையை மாறும் அப்படின்னு சொல்றது கேள்விக்குரியது இல்லையா? நீங்க இந்த கேபினட் அப்படின்ற ஒரு பெரிய வார்த்தை சொன்னீங்க இல்லையா? நீங்க எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து
எல்லா அமைச்சர்களும் கையெழுத்து போட்டா மட்டும்தான் அந்த தீர்மானம் வெற்றி பெறுமா அப்படின்னா இந்தியன் டெமோக்ரஸில அப்படி இல்ல. ஒரு கையெழுத்து போட்டுட்டீங்களா இல்லையா? ஒரு நிமிஷம் பங்கு வகிச்சிட்டீங்களா இல்லையா? முடிச்சறேன். Let me answer. என எங்களுடைய அமைப்பின் சார்பாக அமைச்சர்கள் அதை எதிர்த்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முறை விளையாடுகிற போதும் மத்திய அரசை கேட்டுக்கொண்டதோடு அதற்கு கண்டனமும் தெரிவித்தது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கொள்கையினுடைய சாதக பாதகங்களை ஆராய்ந்துதான் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையான முடிவுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. முடிவு எடுக்கப்பட்ட கேபினெட் கமிட்டியில அங்கம் வகித்திருக்கிறது. அதான் சொல்றேன். கேபினெட் கமிட்டியில 5 மந்திரிகள் இருக்காங்க. அதுல 4 மந்திரிகள் வேறு ஒரே இயக்கத்தை சார்ந்தவர்களோ, ஒரு மந்திரி வேற ஒரு இயக்கத்தை சார்ந்தவரா இருக்கிற போது அந்த ஒரு மந்திரியால ஒன்றும் செய்ய முடியாது. அந்த வெளிநடப்பு செஞ்சிருக்கோம். தலைவர் கலைஞர் மம்தா பானர்ஜி இதே காரணத்துக்காக ஆட்சியை விட்டு வெளியில போனாங்க. இது போன்ற கலைஞர் கண்டிச்சிருக்காங்க. நான் தான் சொல்றேன்ல, ஒவ்வொரு கொள்கை அதாவது பிரியாரிட்டி டாப் பிரியாரிட்டி பேசிஸ் இருக்கு. சமூக நீதி பெட்ரோல் விலை நிர்ணயம் டாப் பிரியாரிட்டி இல்ல, அப்படி சொல்லல. அதற்கு நாங்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறோம். அதை மாற்ற வேண்டும் என்று பலமுறை வலியுறுத்தி இருக்கிறார் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக. அதை மாற்ற அந்த திட்டத்தில் குறை இருக்குங்கிறதுனாலதான் தலைவர் கலைஞர் கொண்டு வந்திருக்கோம். திரு சேகு தமிழரசனுடைய இறுதிக்கட்ட பார்வையை ரொம்ப சுருக்கமா கேட்க வருகிறேன். திரு தமிழரசன், அதாவது பெண் உரிமையை பற்றி பேசுறீங்க, நீங்களும் பேசுனீங்க, நம்ம பத்திரிகையாளரும் சொன்னாரு. நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையோ அதனுடைய அந்த தேர்தல் பொறுப்பாளர்களோ அவர்கள் முன்வைக்கிற ஒரு மிகப்பெரிய இந்த தேர்தல் அறிக்கையை விட நம்முடைய முதலமைச்சர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர், நம்முடைய முதலமைச்சரை வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் வாய்ப்பை உருவாக்குற அந்த நிலையில 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுத்து பிரதமர் வேட்பாளராக நாங்கள் சொல்கிறோம் என்று சொல்கிறார்கள். நான் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை முன்னால கேட்க விரும்புகிறேன். இதுவரையில திமுக மோடியும் இல்லை, ராகுலும் இல்லை. அப்ப யார் சொல்ல முடியுமா? தேர்தல் அறிக்கையை சொல்லுகிற போது இதை சொல்ல முடியுமா? என்ன ஒண்ணு. ரெண்டாவது, அப்போ ஒரு தாயையே, ஒரு பெண்ணையே, தமிழகத்தினுடைய முதலமைச்சரையே இந்திய அளவில் பிரதமராக அறிவிக்க வேண்டும் என்பதை முன்வைத்திருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு தான் முன்னுரிமை. இடஒதுக்கீடு எல்லாம் எத்தனை சதவீத இடஒதுக்கீடு அதெல்லாம் அது அடுத்த கட்டம். அதை முன்வைத்து இந்த தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்கிறது. திமுக மோடியும் இல்லை, ஊழலும் இல்லை, மதவாதமும் இல்லைன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பாரத பிரதமர் அந்த பெருமை எங்கள் இயக்கத்தில் இருக்கிறது, உங்கள் இயக்கத்தில் இருக்கிறதா என்று நீங்கள் ஒரு மன்னிக்கிறோம், நீங்கள் துதிபாடுகிற இயக்கத்திற்கு இருக்கிறதா? திரு தமிழரசன் சுருக்கமா நிகழ்ச்சி நிறைவு செய்தாகணும். உங்களோட சுருக்கமானது. ஆக முரண்பாடுகளுடைய ஒரு தொகுப்பாய், வெறுமனே ஒரு வாய்ச்சவடாலாய் இந்த தேர்தல் அறிக்கை இருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய அவர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களை போல அவர்களுக்கும் எஸ்சிபி ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் சிறப்பு உட்கூறு திட்டம் வருவதற்கு மத்திய அரசை நாங்கள் வலியுறுத்துவோம். ரொம்ப மகிழ்ச்சி, வலியுறுத்துங்கள். அது உங்களுடைய அதிகாரம் இல்லை. அந்த மத்திய அரசுக்கு கொண்டு போனோம்னு சொல்றீங்க. பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய அந்த உரிமைகளை தாரைவார்க்க செய்யுங்க, அதை பத்தி இல்ல. நான் ரெண்டாவது கேட்க விரும்புவது, எஸ்சிபியை பற்றி சொல்வதற்கு திமுகவுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. கடந்த திமுக ஆட்சியில எஸ்சிபி என்று சொல்லப்படுகிற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான சிறப்பு உட்கூறு திட்டத்தில் இது மாதிரியான விமர்சனங்கள் இரு தரப்பிலும் தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இலவச தொலைக்காட்சி எதற்கு நீங்க எஸ்சிபி பணத்தை எடுத்தீங்க? இது என்ன நியாயம்? அப்புறம் எஸ்சிபி பற்றி பேசுவதற்கு, அதாவது இருக்கிற ஒன்றிலேயே இவ்வளவு பெரிய தவறை செய்து எப்படி ஸ்பெக்ட்ராமை போலவோ திமுக அதிமுக ரெண்டு அறிக்கைகளும் ரெண்டுத்தோட ஒவ்வொரு அம்சத்தையும் இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். நேர்களையும் கேட்டிருந்தோம், மக்கள் கருத்து கேட்டிருந்தோம். திமுக அதிமுக தேர்தல் அறிக்கைகளில் நடைமுறையில் சாத்தியமானது எது என்ற கேள்விக்கு மக்கள் அளித்த பார்வை
திமுக அறிக்கையே சாத்தியமானது என்று 34%, அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை சாத்தியமானது என்று 44%, ரெண்டுமே இல்லை என்று 22% எங்களுடைய பார்வைகளை பதிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னது போல 2 அறிக்கைகளும் மிக நீண்ட அறிக்கைகள். ஒவ்வொரு அம்சத்தையும் பற்றி நாம் விவாதிப்போமே, ஆனால் நிச்சயமாக ஒரு நிகழ்ச்சி பத்தாது. ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பிரசன்னா, திரு கார்த்திகை செல்வன், திரு சேகு தமிழரசு மற்றும் பார்த்தனர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம்.